Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet. Nashtaprayeshu abhatreshu nityam bhagavata sevaya bhagavatyuttama shloke bhaktir bhavati naishtiki krishne swadhamo bhagate dhanamagyanadibhis saha kalau nashtadrisham esha udanarko dhunoditah. This is Grantharaj Srimad Bhagavatam Canto 3 Chapter 26 Text number 7. இது கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் அத்தியாயம் 26 பதம் 7. தத்ஸ்ய சம்ஸ்ருதிர்பந்த பாரதந்த்ர்யம் ச தத்கிருதம் பவத்ய கர்த்துரீஷஸ்ய சாக்ஷிணோ நிர்வృతాத்மனஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் கி ஜெய். ஜெய். மொழிபெயர்ப்பு. உலகியலை பற்றிய உணர்வு நிலையே ஒருவரின் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வுக்கு காரணமாகும். அதில் மண்ணுலக சக்தியால் வாழும் உயிரினத்தின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. ஆத்மா எதுவும் செய்யாவிட்டாலும் அந்த செயல்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் தனியொரு ஆன்மா கட்டுப்பட்ட வாழ்வால் பாதிக்கப்படுகிறான். பொருளுரை. பரமாத்மாவுக்கும் தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் இடையில் வேறுபாடு அறியாத மாயாவாதி உயிரினத்தின் கட்டுப்பட்ட வாழ்வு என்பது இறைவனுடைய லீலா அல்லது திருவிளையாடல் என்று கூறுகிறார். ஆனால் லீலை என்னும் சொல் பகவானுடைய செயல்பாடுகளின் வேலையை குறிப்பாக சுட்டி காட்டுகிறது. மாயாவாதிகள் அந்த சொல்லை தவறாக பயன்படுத்துகின்றனர். உயிரினம் மலம் தின்னும் பன்றியாக ஆனாலும் அவர் தன்னுடைய திருவிளையாடல்களை அனுபவிக்கிறார் என்று கூறுகின்றனர். இது மிகவும் அச்சம் தரத்தக்க விளக்கமாகும். உண்மையில் பகவானே எல்லா உயிரினங்களின் தலைவரும் பாதுகாவலரும் ஆவார். அவருடைய லீலைகள் எந்த ஜட செயலுக்கும் அப்பாற்பட்ட தத்துவமாகும். பகவானின் அத்தகைய செயல்கள் உயிரினங்களின் கட்டுப்பாடுடைய செயல்களின் நிலைக்கு தள்ளப்பட இயலாது. கட்டுப்பாடுடைய வாழ்வில் உயிரினம் ஜடசக்தியின் கைகளில் பிடிபட்டது போல இருப்பினும் உண்மையில் உயிருடன் இருக்கிறது. ஜடசக்தி எதையெல்லாம் ஆணையிடுகிறதோ கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா அதையெல்லாம் செய்கிறது. அவருக்கு பொறுப்பு ஏதுமில்லை. அவர் செயல் நடைபெறுவதை காணும் சாட்சி ஆவார். ஆனால் அவருக்கு கிருஷ்ணருடனான நிலைத்த தொடர்பில் அவருடைய குற்றத்தால் இந்த வழியில் செயல்படுமாறு அவர் வற்புறுத்தப்படுகிறார். அதனால் அவருடைய ஜடசக்தி ஆகிய மாயை மிகவும் ஆற்றலுடையதால் அது கட்டுப்படுத்த இயலாதது என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஆனால் ஒரு உயிரினம் தன்னுடைய உடல் அமைப்பு நிலை கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யவே உள்ளது என்பதை புரிந்து கொண்டு அவர் அதற்கேற்ப செயற்படவும் முயற்சி செய்தால் பின்னர் அவர் எவ்வளவு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாயையின் பாதிப்பு உடனே மறைந்துவிடும். இது தெளிவாக பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் உதவியில்லாத நிலையில் தன்னை சரணடையும் எவருடைய பொறுப்பையும் எடுத்துக் கொள்கிறார். இவ்வாறு மாயை அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் பாதிப்பு அகற்றப்படுகிறது. ஆத்மா உண்மையில் சச்சித் ஆனந்தம், நித்தியமான இன்பம் நிறைந்த அறிவுமயமானது. ஆயினும் மாயையின் பிடிகளுக்கு கீழே அது தொடர்ந்த பிறப்பு, இறப்பு, நோய் மற்றும் மூப்பு இவற்றால் வருந்துகிறது. ஒருவர் இந்த ஜட உலக இருப்பின் நிலையை குணமாக்குவதில் தீவிரமாக இருக்க வேண்டும். கிருஷ்ணர் பற்றிய உணர்வுக்கு தன்னை மாற்ற வேண்டும். இவ்வாறு அவருடைய நீண்ட துன்பம் கஷ்டமின்றி தணிக்கப்படுகிறது. சுருக்கமாக, கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் துன்பம் ஜட இயற்கையின் மீது அவருக்கு உள்ள பற்றால் ஏற்படுவதாகும். இந்த பற்று இவ்வாறு பருப்பொருளில் இருந்து கிருஷ்ணருக்கு மாற்றப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரணம். जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. मद्गवीरपि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासंभयः पीत्वा ऋषेयुस्तत्प्रियाजनाः. तस्य संस्कृतिर्बन्धः पारतन्त्र्यं च तत्कृतम्. Our
conditional life, our experience of material existence, is under the control of someone else. நமது பந்தப்பட்ட வாழ்வு நமது ஜட இயற்கையில் அனுபவிக்கும் இந்த வாழ்வானது வேறொருவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. And we have to suffer as a result of that, even though we're not the doers of our activities in one sense, but we are affected by the results of whatever we do. அதனால் நாம் துன்பப்பட வேண்டியுள்ளது. நாம் செய்யும் செயல்கள் அதற்கு பொறுப்பாளியாக நாம் இல்லாவிட்டாலும் நாம் ஜடத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால் நாம் செய்யும் செயல்களுக்கு உண்டான விளைவுகளை சந்தித்து அதனுடைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். So, bhavati akartur ishasya sakshinaha, we are the witnesses of the Lord. இந்த பதத்தில் நாம் பகவானுடைய ஒரு சாட்சியாக இருக்கிறோம் என்று இந்த சொற்கள் பவதி அகர்த்தூர் ஈசஷ்ய சாட்சினோ என்ற சொற்கள் விளக்குகிறது. And by nature we are detached. We're not doers of activities. There's no reason for us to become too much entangled in material activities or too affected by them. நாம் சுபாவத்திலேயே ஜட செயல்களிலிருந்து பற்றற்றவராகத்தான் இருக்கிறோம். இந்த ஜட செயல்களோடு நாம் மிகுந்த பற்று கொள்ளவோ அல்லது அதனிடம் ஈர்ப்பு கொள்ளவோ எந்த ஒரு காரணமும் கிடையாது. So, ஈஷஸ்யா பரதந்திரஸ்யைவ கர்ம பந்தக்ருதம் போகே பாரதந்திரியம் நிர்வృతాத்மனஹ சுகாத்மகஸ்யைவ சம்ஸ்ருதிர் ஜன்ம மிருத்யு பிரவாஹः பிரகிருதிய விவேகக்ருதம் etat sarvam bhavati iti arthah. According to Sridhar Swami, our whole material existence is affected simply as a result of our lack of discrimination, as a result of our mundane consciousness. ஸ்ரீதர் சுவாமி அவர்களின் கூற்றுப்படி இந்த நமது ஜடசக்தியின் இருப்பானது அது எப்படி உருவானது அப்படின்னா நாம் பாகுபாடு செய்ய தவறுவதால், பாகுபாடு செய்யும் அறிவை இழந்ததால் இந்த ஜடசக்தியின் ஒரு இருப்பிற்கு வந்துள்ளோம் என்பது ஸ்ரீதர் சுவாமி அவர்களின் கருத்து. Here the word sansriti means the process of samsara, materialistic existence. In other words, the stream of repeated births and deaths. இந்த பதத்தில் சம்ஸ்ருதிர் என்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் பொருள் என்னன்னா தொடர்ந்து இந்த பிறப்பு இறப்பு என்கிற அந்த சுழற்சி, அந்த சம்சாரம், அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். He glosses the term sansriti as janma mrityu pravaha. It's like a current that you cannot swim against, you cannot fight it. You're going to be carried wherever that current takes you. அவர் இந்த சொல்லுக்கு, சம்ஸ்கிருதர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தரார் அப்படின்னா, இது வந்து ஒரு சக்திமிக்க நீரோட்டம் போல. இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி ஒரு சக்திமிக்க நீரோட்டம், அதில் தொடர்ந்து நாம் அடித்து செல்லப்படுகிறோம். அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நாம் நீந்துவது என்பது மிகவும் கடினமான காரியம். சாக்ஷி மாத்ருத்வாத் அகர்த்துரேவ சதா கர்ம பிர்பந்தா. So although we are really just witnesses of what's going on all around us, we're witnessing things that are coming to us, we witness things that we do, and we witness the results of what we've done. We're detached only. But because of the karma that we are attached to, we have to suffer. நாம் ஸ்வரூப நிலையில் இயல்பாக ஒரு சாட்சியாகவே இருக்கிறோம். நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாட்சியாகவே இருக்கிறோம். நம்மை நோக்கி வரும் செயல்கள், நம்மை நோக்கி வரும் விஷயங்கள், நாம் செய்யும் செயல்கள், அந்த செயல்களுடைய விளைவுகள், இது எல்லாத்துக்கும் நாம சாட்சியா மட்டும்தான் இருக்கோம். ஆனாலும் அந்த விளைவுகளினால் நாம் பாதிக்கப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். ஏனென்றால் கர்மாவினால். In other words, as Srila Prabhupada says in his translation, the conditions of the material energy are in force upon us. இது இன்னொரு வகையில ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில என்ன சொல்றார் அப்படின்னா,
நம்ம இந்த கட்டுண்ட நிலை, இந்த ஜட இயற்கையில நம்மளுடைய அந்த கட்டுண்ட நிலையானது நம் மீது திணிக்கப்பட்டுள்ளது. Enforced. I don't know how you say this in Tamil, but it's a strong word in English. It's true. I just translated it as திணிக்கப்படுகிறது. Let me just take out your Tamil English dictionary. It's slightly different from imposition, prabhu. That's how I translated. திணிக்கப்படுகிறது. Imposed. Yeah. Well, look at it this way. Last year, actually for a long time, many months, all the farmers in North India, they were on strike. They all came and sat down in Delhi to protest against conditions that were enforced upon them by the government. கடந்த வருடம் நம்ம பார்த்திருக்கோம் செய்திகள்ல, விவசாயிகள் அனைவரும் வடக்கிந்தியாவில விவசாயிகள் அனைவரும் சாலைக்கு இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. ஏன்னா அவங்க மேல சில விஷயங்கள் திணிக்கப்பட்டது, வற்புறுத்தப்பட்டார்கள். அதை எதிர்த்து அவங்க என்ன பண்றாங்க, சாலைக்கு வந்து போராட்டம் நடத்தினார்கள். So the government was enforcing conditions upon them that created problems for them. நமது அரசானது ஒரு சில விஷயங்களை அவங்க மேல திணிக்கிறப்போ அது பிடிக்காததுனால அவங்க என்ன பண்ணாங்க, போராட்டத்தை தொடங்கினாங்க. In exactly the same way, the conditions that are enforced upon us by Maya, they cause us problems. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஜட இருப்பிலும் நம் மீது திணிக்கப்படும் இந்த ஜட சூழ்நிலைகள், இந்த ஜட நிலைகள், அதனால நம்ம வற்புறுத்தப்படுறோம். Sridhar Swami has named two categories of problems, birth and death. ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் இரண்டு வகையான பிரச்சனைகளை அவர் வந்து அவரோட பொருள்களில் விளக்குறாரு. இரண்டு வகையான பிரச்சனைகள், ஒன்று பிறப்பு, இன்னொன்னு இறப்பு. But it's understood that birth and death entail a couple more categories, which Srila Prabhupada names: birth, death, old age, and disease. ஆனால் பிறப்பு இறப்பு என்பது மட்டுமல்ல, இரண்டு வகை மட்டுமல்ல, அது மேலும் சில வகைகளை உள்ளடக்கியது. அது ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி விளக்குறாரு? மூப்பு, வயதாகிறது, நோயின் வசப்படுதல். When you're very young, it's great to get older. It's great. நம்ம ரொம்ப இளமையா பாலக வயதில் இருக்கும்போது அப்போ வந்து நம்ம வளர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அது நல்ல நம்ம அதை நல்லதா நினைக்கிறோம் நம்ம. But after some time it's not so great to get older. ஆனால் அதே இது வாழ்க்கையில ஒரு கட்டத்தை நம்ம கடக்கும் போது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வயதாகும் போது அது ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயமா இருக்குது. Just like in the winter, warmth is just great. Hot water, no problem when it's freezing outside. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வெப்பம் அப்படின்றது ரொம்ப இதமா இருக்குது, சுடுதண்ணீர் அப்படின்றது ரொம்ப இதமா இருக்குது குளிர்காலத்துல. But nobody likes it in the summer, in April. ஆனால் அதே விஷயங்கள் வந்து கோடை காலத்துல வந்து அதை யாரும் விரும்புறதில்லை. So Shitoshna Sukha Dukkada. This winter and summer, they're coming and going, and in the same way, birth, death, old age, disease, these are conditions that are imposed upon us. They're enforced. We have no say in the matter. We have no choice. We have to accept it. அதனால இந்த கோடையும் குளிரும் எப்படி மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போதோ, அதே மாதிரி இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகிய விஷயங்கள் திரும்ப திரும்ப நம்ம மேல திணிக்கப்படுகிறது. இதுல நமக்கு இது மேல திணிக்கப்படுறதுனால நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இதுல இல்ல. அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். Tat kritam, here the term is used. We cooked this meal, now we have to eat it. Prahlad Maharaj also says the same thing. Bhunjana evatma kritam vipakam. இந்த பதத்துல தத்கிருதம் அப்படின்ற ஒரு சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. அதனோட அர்த்தம் என்னன்னா, இத வந்து நம்ம தான் இந்த உணவை சமைச்சிருக்கோம், அதை நம்ம சாப்பிட்டே ஆகணும். இதுதான் பிரகலாத மகாராஜரும் பாகவதம்ல குறிப்பிடுறாரு. Bhunjana evatma kritam vipakam. I simply have to eat whatever I myself have cooked already.
அவரு பிரகலாதர் இதேதான் சொல்றாரு, புஞ்சான ஏவாத்ம கிருதம் அப்படின்னா நான் என்ன சமைச்சனோ அதை நான் சாப்பிட்டே ஆக வேண்டும். Now in the capital city of Canada, all the truck drivers in the country have converged there and clogged all the streets and are blocking all kinds of civic activities there. இப்போ இன்னைக்கு நிலவரத்துல கனடா நாட்டுல என்ன ஆகுது, அங்க இருக்க அந்த லாரி எல்லாம் என்ன பண்றாங்க, சாலைகள்ல அடைச்சி நின்றுட்டு எந்த ஒரு போக்குவரத்தையும் அனுமதிக்காம எந்த ஒரு சமூக செயல்களையும் நடத்த விடாம ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. They have a certain kind of ishatva. They have a certain kind of power over the ordinary citizens. They can do that kind of thing. They can easily shut down the city, and they've done so. அவங்க ஒரு வகையான ஒரு சக்தி, சாதாரண குடிமக்களை விட ஒரு சில சக்திகள் அவங்க கிட்ட இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணி இந்த சமூகம் இயங்க விடாம அதை ஒரு தேக்க நிலைக்கு கொண்டு வர ஒரு சக்தி அவங்க கிட்ட இருக்கு. It seems as if Canadians have learned a lesson from non-violent non-cooperation exhibited by Mahatma Gandhi in this country a century ago. இதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அங்க இருக்கிற லாரி ஓட்டுநர்கள் நம்ம மகாத்மா காந்தி நம்ம இந்தியாவில பண்ண அஹிம்சா ஒத்துழையாமை அந்த இயக்கம் அதனோட செயல் அதை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அவங்க பண்ற செயல்களை பார்த்தா. The government cannot do anything about them except try to chastise them, empty chastisement. They outnumber the police. There are more truckers than police in downtown, what is it, I think Ottawa, Canada. அதனால அந்த கனடா தலைநகர்ல அவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்றத அடக்கிறதுக்கு அந்த அரசால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அங்க இருக்கிற காவலர்களை விட அங்க இருக்கிற லாரி ஓட்டுநர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அரசு எதுவும் செய்ய முடியல இந்த விஷயத்துல. So that's their Aishwarya. They can do that much Ishatva they have. இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணி இந்த ஒரு இடைஞ்சலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு சுதந்திரம் அந்த ஒரு சக்தி அவங்க கிட்ட இருக்கு. But why are they there? பட் ஆனா அவங்க ஏன் அந்த மாதிரி அங்க அந்த நகரத்துல இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? Because the government has a kind of Ishwaratva or Aishwarya over them. ஏன்னா அந்த அரசு அவங்க ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. அந்த வேலையை பண்றதுக்கான ஒரு ஐஸ்வர்யம் ஒரு சுதந்திரம் அந்த அரசுக்கு இருக்கு. Every time you cross this border to carry your cargo into the United States, you have to undergo quarantine. You have to take your vaccine by force. You have no say in the matter. இந்த சரக்கு இந்த லாரிகள் அந்த கனடா எல்லையை கடந்து அமெரிக்காவுக்குள்ள நுழையும் போது என்ன அவங்க சோதிக்கிறாங்க அப்படின்னா, தடுப்பூசி போட்டிருக்காங்களா அப்படின்னு சோதிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தனிமைப்படுத்துதல் அந்த விஷயத்தை அவங்க மேல திணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விதிகளா வச்சிருக்காங்க. Jatasya hi dhruvo mrityur dhruvam janma mritasya cha. Sridhar Swami has specifically mentioned birth and death here. So every time you die, you have to undergo all over again a complete factory reset. You can't remember anything. You have to start from scratch all over again every time. ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் இங்க அந்த இரண்டு முக்கிய அந்த துன்பங்களை குறிப்பிட்டிருக்காரு. என்ன? பிறப்பு இறப்பு. அதுல குறிப்பா இறந்த பின்னாடி என்ன ஆகுது, நம்மளுடைய மொத்த அந்த விஷயங்களும் நம்மளோட வாழ்க்கையும் ஞாபகம் எல்லாம் மறந்து புத்தம்புது வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்கணும். So the point that I'm making is that nobody likes to have conditions forced upon them. No one likes these things by force. இதுல நான் இங்க என்ன ஒரு கருத்து சொல்ல வரேன் அப்படின்னா, யார் ஒரு நபருமே அவங்க மேல எந்த ஒரு நிலையும் திணிக்கப்படுவதை விரும்பவில்லை. Although the spirit soul does not do anything and is transcendental to all material activities, still he's affected by the material life in the sense that he's attached to his karmas. அதனால இங்க ஆத்மா அப்படின்றவர் எந்த ஒரு செயல்களை செய்யலினாலும் செயல்களுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக இயற்கையாக தனது சுரூப நிலையை கொண்டிருந்தாலும் கூட
அவருடைய செயல்களின் விளைவுகளினால் அவர் பாதிக்கப்படுகிறார். ஏன் பாதிக்கப்படுகிறார் அப்படின்னா அந்த கர்மா, அந்த ஜட இயற்கையோட பற்று உள்ளதுனால. And if you're attached to your karma, then whatever happens to your karma, that happens to you. You feel it. அதனால அந்த கர்மாவின் ஒரு பற்று இருந்ததுன்னா, அந்த கர்மாவின் மீது ஒரு பற்று இருந்ததுன்னா, அந்த கர்மாவிலிருந்து வர விளைவுகளுக்கு நாம பொறுப்பேற்றுக்கிட்டு தான் ஆகணும். Sometimes in the Northwest United States, they have environmental activists who oppose clear cutting or large scale farming of forest trees, and particularly cutting down of old growth trees, which are very valuable for the ecosystems. இந்த அமெரிக்காவில் சுற்றுப்புற சூழல் அந்த ஆர்வலர்கள் அவங்க அடிக்கடி பெரிய ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துவாங்க. எதுக்குன்னா பெரிய அளவுல மரங்களை வெட்டுவதோ இல்ல இந்த இயற்கைக்கு பாதகமான ஒரு செயல்கள், ஏதாவது ஒரு தொழிற்சாலைக்கோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களுக்காக இயற்கைக்கு பாதகமான ஒரு செயல்களை பண்ணும்போது இந்த சமூக ஆர்வலர்கள் பெரிய ஒரு எதிர்ப்பை அவங்க பதிவு செய்யறாங்க. Their understanding of dharma is sufficiently intuitive that at least they can realize to some extent that all of us are interconnected. You cannot take out one species and still have everything work fine for everyone else. No, it doesn't work like that. அவங்களோட புரிதல் படி குறைந்தபட்சம் தர்மம் அப்படின்றது அவங்களோட புரிதல் படி இங்க இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இந்த உலகத்துல. அதனால நம்ம ஒரு உயிரினத்தை அழிச்சிட்டு இங்க சுமூகமாக அமைதியாக வாழ முடியாது அப்படின்றத அவங்க உணர்ந்திருக்காங்க. Instead of being something religious or socio-religious or metaphysical, their understanding of dharma is limited to biology and environmentalism. அவங்களோட புரிதல் படி ஒரு மதம் சார்ந்த இல்லது ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு விளக்கம் தர்மம்னா என்ன அப்படின்னு தெரியலனாலும் அவங்க பொதுவாக அடிப்படையாக இந்த உயிரினங்களை, இந்த ஜட இயற்கையில் உள்ள உயிரினங்களையே ஒரு தர்மமா பாக்குறாங்க. Actually, one subset, a subdivision of environmental science that they call deep ecology, it approaches almost the level of awareness of the environment and the interconnectedness of all living entities that we find in the Vedic literatures. இந்த சுற்றுப்புற சூழல் அறிவியல் அதனோட ஒரு ஆழமான ஒரு பகுதிக்கு நம்ம போய் பார்த்தோம்னாலே அங்க சொல்லப்படுற ஒரு சில கருத்துக்கள் இயற்கையாகவே வேத கலாச்சாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நம்மளோட கருத்துக்களுக்கும் நம்ம படிக்கிற பாடங்களுக்கும் ஒரு தொடர்புடையதாகவும் அதனை நோக்கி செல்வதாகவும் இருக்கிறது அங்க இருக்கிற கருத்துக்கள். So they do not like the enforced destruction of the environment that the rest of us all depend on. அதனால அவங்களோட புரிதல் படி அவங்க எதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா எதையாவது வற்புறுத்தப்பட்டு அழிக்கிறது, மரத்தை வெட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது வற்புறுத்தலின் பேரில் ஏதாவது ஒரு அழிவு இந்த இயற்கை சூழல்ல இருக்க ஒரு விஷயங்களை அழிக்கும் போது அதை அவங்க எதிர்க்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்மளால இங்க அமைதியா வாழ முடியாது. ஏனென்றால் இங்க சுற்றுச்சூழல்ல இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. And so they protest, they rebel. அதனால அவங்க அதை எதிர்க்கிறாங்க, அதை அனுமதிக்கிறது இல்ல. What do they do? அப்போ என்ன பண்றாங்க அவங்க? Sometimes they will camp in a tree at the top of the tree. They will live there for weeks on end just to prevent the forest companies from coming down and cutting down the trees. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, சில சமயங்கள்ல பெரிய மரத்து மேல ஒரு கூடாரமோ ஒரு பந்தலோ அமைச்சுக்கிட்டு அங்க போய் அங்க வசிக்கிறாங்க. அந்த கூடாரம் பந்தல்ல ஒரு வாரக்கணக்குல கூட அங்க வசிப்பாங்க. அதன் மூலமாக அங்க வர நபர்கள், அங்க வர இயந்திரங்களால அந்த மரத்தை வெட்ட விடாம தடுக்க முயற்சி செய்யறாங்க. In the Himalayas, there was one man, also a similar environmental activist. He started this Chipko movement. I forget his name.
நம்ம ஹிமாலயத்துல கூட ஒரு சுற்றுப்புற சூழல் ஒரு ஆர்வலர் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அங்க பண்ணிக்கிட்டு இருந்தாரு. So anyway, the point is that because they are attached to this cause, sometimes these people get severely hurt. அதனால இங்க என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த காரணம் அதனோட யாரு பற்று கொண்டு உள்ளார்களோ அப்படி பற்று கொள்ளும் போது அதுல நடக்கிற ஒரு சில விஷயங்களோட விளைவுகள்ல அவங்க பெரிதளவுல பாதிக்கப்படுறாங்க. Because big corporate paper manufacturers and wood companies, they don't care about environmentalism, they're just trying to make money. ஏனென்றால் பெரிய ஒரு தொழிற்சாலைகள், காகிதம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையோ இல்ல மர கட்டைகளை கொண்டு அந்த விறகுகளை கொண்டு உருவாக்கும் ஏதோ ஒரு தொழிற்சாலைகளோ அவங்க வந்து சுற்றுச்சூழலை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்ன்றதும். And they don't care about misfits or bohemian conspiracy theorists living in trees either. They will cut them down anyways. அவங்க இந்த மாதிரி மரத்துக்கு மேல போய் போராட்டம் பண்றவங்களை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில அவங்கள அப்புறப்படுத்திட்டு அந்த மரத்தை வெட்டதான் செய்ய போறாங்க. So just as these environmentalists are attached to their cause and may even die for their cause, similarly, as long as we are attached to our cause in this material world, we will suffer. அதனால எப்படி இந்த சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் தங்களுக்குன்னு ஒரு கொள்கை, தங்களுக்குன்னு ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில அந்த கொள்கைக்காக போராட்டம் நடத்தி தன்னோட உயிரையே சில சமயம் விடுற அளவுக்கும் போறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் எந்த விஷயத்துல இந்த ஜட இயற்கையோட நம்ம பற்று உள்ளதோ அந்த விஷயத்தின் தொடர்ச்சியாக வரும் விளைவுகளுக்கு நாம பந்தப்பட்டு துன்பப்பட்டு தான் ஆக வேண்டும். In this long diversion, it's not my point to argue for one kind of fruitive activity over another. No, I'm not saying that environmentalism is good or the government is bad or anything like this. இப்போ நான் இந்த சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் நீண்ட விஷயங்கள் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் வந்து சரி, அரசு வந்து தவறா நடக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றதுக்காக இந்த விஷயங்களை நான் பேச வரல. We're drawing an analogy only. இத வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கறேன். இதுல இருந்து என்ன கருத்து நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த விஷயங்களை சொல்றேன். Because of our attachment to the material ideal, to our conditional endeavor to exploit the Lord's resources while evading his authority, therefore we have to suffer the natural consequences of that stubbornness. இதுல இருந்து என்ன கருத்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகம் ஜட உலகம் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதை ஒரு ஜட கண்ணோட்டத்தோட பார்த்து அதுல உள்ள விஷயங்கள் மீது பற்று கொண்டு இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதுன்றது வந்து பகவானோட அதிகாரத்தை புறக்கணிச்சுட்டு அவரிடமிருந்து பாராமுகம் காட்டி நமது சுயநலத்துக்காக இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதனால கண்டிப்பா நம்ம துன்பம் மட்டும்தான் அடைவோம். There aren't actually that many non-devotional options in life. பொதுவாக பார்த்தோம்னா பக்தியை தவிர்த்து என்ன வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா நிறைய கிடையாது நம்ம வாழ்க்கையில. There's basically only two. அடிப்படையாக ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்கு. One is to deny God or ignore him. இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒண்ணு பக்தியை தவிர்த்து, ஒண்ணு பகவானை வந்து இல்ல அப்படின்னு அவரை நிராகரிக்கணும், இல்ல அவரை புறக்கணிக்கணும். And the other one is to become God or to somehow try to evade him spiritually. அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம், இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா நாமே கடவுளாயிடலாம் அப்படின்றது. Respectively, these two are called karma and jnana. இதத்தான் நாம வந்து கர்ம மற்றும் ஞான என்று அழைக்கிறோம். So somebody who says that the material world is God, this is the karmi. யாரெல்லாம் வந்து இந்த ஜட உலகமே தான் கடவுள், இயற்கையே கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கர்மிகள். Sometimes you even hear them say it, that work is worship. You ever heard that?
சில டைம் சில சமயம் நம்ம அலுவலகத்தில் கூட பார்க்கலாம், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். And to say that I am God instead, that is the Mayavad program. அது கர்மிகள் எப்படி சொல்றாங்க, செய்யும் தொழிலே தெய்வம்ன்றாங்க. மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க, நானே கடவுள் அப்படின்றாங்க. Prabhupada calls this sour grapes philosophy. சில பிரபுபாதர் இதை எப்படி அவர் சொல்லுவார் அப்படின்னா, இந்த நரி கதையில வரும் இல்லையா, இந்த திராட்சை புளிச்ச திராட்சை, அந்த ஒரு கதையை உதாரணமா சொல்றாரு. If you're eating grapes, every once in a while you come across a sour one. நமக்கு அனுபவம் இருக்கும், திராட்சை பழங்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில சமயம் அந்த பழம் புளிக்கும். So if you lose a chance to eat some grapes, nobody likes to recognize that. Sorry, Prabhu, I didn't get you. What do you mean? If you lose a chance to eat some sweet grapes, in other words, if you lose an opportunity for some material happiness, nobody likes to admit that. No. அதனால இந்த எடுத்துக்காட்டுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஜட வாழ்க்கைய அனுபவிக்கிறதுல இருந்து ஒரு வாய்ப்பை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா அதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை, அதை ஏத்துக்கிறது இல்லை அந்த நிலையை. There are three things that happen in this world with our material activities. இந்த உலகத்துல நம்மளோட ஜட செயல்களின் மூலமாக 3 விஷயங்கள் நடக்குது. One is that you can never get what you want to begin with. Everybody wants to be, what is that? Kom crore patri banega. முதல் விஷயம் என்னன்னா, நாம விருப்பப்படுறது நம்மளுக்கு கிடைப்பதில்லை. அது முதல் விஷயம் இந்த உலகத்துல. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில பார்த்திருப்போம், யாரு கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு. You understand? Yes, true. Kom crore patri banega. They have some show TV, I think, something like that. So everybody wants to be a millionaire, but not everybody can. அதனால இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது அப்படின்றதுல முதல் விஷயம் யாரும் தான் விருப்பப்படுறத அடையறது இல்லை. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, ஆனா அது சாத்தியம் இல்லை, எல்லாராலையும் ஆக முடியறது இல்லை. Or you do get everything that you want in life, but it doesn't make you happy and you kill yourself. Sometimes that happens also. ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குதுன்னா, சில சமயம் நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் கிடைக்குது வாழ்க்கையில, ஆனால் அதனால் திருப்தி இல்லை. சில சமயம் என்ன பண்றாங்க, அது உயிரையே கூட எடுக்குது. நீங்க விருப்பப்பட்டது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது உங்க உயிரையுமே கூட எடுக்குது சில சமயங்கள்ல. But most of the time we like what we get, but it's interrupted somehow. It's interrupted by birth, death, old age or disease. அந்த மூன்றாவது விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உலகத்துல பெரும்பாலும் நம்ம விருப்பப்பட்டது கிடைக்குது, ஆனால் அது தற்காலிகமாக கிடைக்குது. அது ஒரு சமயத்துல என்ன ஆகுது, அது நம்ம விட்டு போயிடுது. எதனாலன்னா, இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகிய 4 விஷயங்களால நம்ம விருப்பப்பட்டு அடையிறது நம்ம கிட்ட இருந்து விலகி போயிடுது. So we get what we like, but we can't keep it, and so we're frustrated then also. அதனால நம்ம விருப்பப்பட்டதை நம்ம கிடைக்கிறப்போ அதை தொடர்ச்சியாக அதை தக்க வைத்துக் கொள்ள நம்மளால முடியறது இல்லை. அதனால என்ன ஆகுது, நம்ம ஒரு விதமான வெறுப்பை அடைகிறோம் வாழ்க்கையில. So if you try to become God, if you try to deny God totally, you're frustrated. கடவுளை நிராகரித்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன மிஞ்சும் அப்படின்னா விரக்தி தான் மிஞ்சும். Because there is a God and it's not you. ஏனென்றால் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார், அது நாம் அல்ல. Or you can try to become God instead. This is the Mayavad option. அப்போ அடுத்த வாய்ப்பு என்னன்னா, நம்மளே என்ன ஆயிரலாம், கடவுள் ஆயிரலாம். அதுதான் மாயாவாத தத்துவம். So you're also frustrated because you're not God. அப்படியும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு விரக்தி தான் மிஞ்சுது. ஏன்னா நம்ம கடவுள் இல்லை, அதனால நம்மளால கடவுள் ஆக முடியாது. So these 3 categories we were mentioning in material life, the result of the first is frustration, the result of the second is frustration, the result of the third one is frustration. அதனால இந்த 3 விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்குதுன்னு நாம பேசணும். அந்த 3 விஷயங்கள்லுமே முதல் விஷயம், நம்ம விரும்பினது கிடைக்காம போது, அப்பவும் விரக்தி தான். நம்ம வருத்தப்படுறோம். கிடைக்குது, ஆனா நம்மளுக்கு அது துன்பத்தை தருது, அப்பவும் விரக்தி தான்.
கிடைக்குது, ஆனா தற்காலிகமாக நம்மளை விட்டு அது விலகி போயிடுது, அப்பவும் விரக்தி தான். The Mayavadi is intelligent enough to realize that there's nothing but frustration here, but because he's not pure enough in heart, he still is not ready to surrender to Krishna. Therefore, he's still trying to escape the Lord somehow. அதனால இந்த மாயாவாதிக்கு தெரியும், இந்த மாதிரி இந்த 3 நிலைகளிலுமே இங்க வெறும் துன்பம் தான் மிஞ்சுது, இங்க வெறும் விரக்தி தான் அப்படின்றது தெரியும். அவரோட மாயாவதியோட அறிவினால அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்றாரு, அதனால என்ன பண்றாரு, அவரு தானே கடவுளாகலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. And you can't escape the Lord because the Lord is everywhere. So the result is again frustration. அதனால என்ன பண்றாரு, அவரு தானே கடவுளாகலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கி கடவுளை புறக்கணிக்க பாக்குறாரு, கடவுள்கிட்ட இருந்து விலகி செல்ல பாக்குறாரு. அதுவும் சாத்தியம் இல்லை. ஏன்னா கடவுள் சர்வ வியாபகர், அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. Therefore he says, his sour grapes philosophy means anyway your material world it's just sour anyways. Sour grapes. மாயாவதி என்ன சொல்றாரு, தன்னால இந்த உலகத்தை அனுபவிக்க முடியல அப்படின்ற ஒரு நிலையை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம், அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட அப்புறம், இந்த உலகத்துல வெறும் துன்பம் தான் மிஞ்சி இருக்குது, இது புளிச்ச திராட்சை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அத விளக்குறாரு. He's called Dhira, at least that he recognizes the need for spiritual life, but because it's based on his frustrations in the material world, it's not really that mature spiritually. ஆனாலும் தீர என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா இந்த ஜட உலகத்துல துன்பம் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது அப்படின்ற விஷயத்த அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அவருக்கு ஒரு அறிவு இருக்கு. அதனால அவருக்கு பேரு தீர. ஆனாலும் கடவுளை ஏற்றுக்கொண்டு அவரிடம் சரணடைவதற்கான ஒரு பக்குவம் அவருக்கு இன்னும் வரல. அதனால அவர் என்ன பண்றாரு, தொடர்ச்சியாக திரும்ப துன்பத்துக்கு தான் தள்ளப்படுறாரு. Moreover, because his Kevaladvaita philosophy is actually a simplistic wishful thinking, he has to employ all sorts of stratagems in order to cover his bases, in order to cover what's obvious. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கேவலாத்வைத்தம் அப்படின்றதுல அந்த ஒரு தத்துவத்துல அவர் என்ன பண்றாரு, தன்னோட இந்த ஜட உலக வெறுப்பு இருக்கு இல்லையா, அதை அடிப்படையா வச்சு அந்த தத்துவத்தை அவர் என்ன பண்றாரு, தத்துவத்துக்குள்ள போய் அதை ஏத்துக்கிறாரு. ஆனாலும் கடவுளை நிராகரிப்பது என்பது சாத்தியமே இல்லை. So one of them is that he says our suffering, our frustration that we've already discussed, that's just our lila, they say. அதனால அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, கடைசியா நம்ம இங்க துன்பப்பட்டோம் இல்லையா, நம்மளோட துன்பப்படும் வாழ்க்கையே லீலை அப்படின்னு சொல்லிடுறாரு. Pastime. How do you say pastime in Tamil? Leela is what we eat. Yeah, fine. So Leela means actually enjoyment. It doesn't mean suffering. லீலை. அதனால அவங்க சொல்ற மாதிரி இங்க படுற துன்பங்களை நம்ம லீலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லீலை அப்படின்னா ஆனந்தமான செயல்கள் தான் லீலைகள் என்று அழைக்கப்படுகிறது. In Vrindavan we have celebrated hogs who act as the municipal sewer maintenance department. விருந்தாவனத்துல பன்றிகள் அவங்கள கொஞ்சம் ஒரு பாராட்டி அவங்கள ஒரு what is it prabhu, sorry, you celebrated with it? Yeah, hogs. Okay. Yes prabhu. விருந்தாவனத்துல பன்றிகளை ஒரு மாதிரி பாராட்டி அதற்கு ஒரு அங்கீகாரம் தராங்க. ஏனென்றால் அது என்ன பண்ணுது, இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணுது விருந்தாவனத்துல. They're so filthy that even Muslims won't eat them. அது எந்த அளவுக்கு ஒரு அசுத்தமா இருக்குது அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர்கள் மாமிசம் உண்ணக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட அதை உண்ண மாட்டாங்க. They run up and down the nulli, scooping up with their mouths all the filth that comes down your tubes out of your bathroom. அது என்ன பண்ணுது, இந்த பன்றிகள் இங்கும் அங்கும் அந்த நகரத்துல ஓடி இருக்கிற மொத்த அசுத்தத்தையும் அதனோட வாயில எடுத்துக்கிட்டு அதை உண்டு அது வாழ்கிறது. நம்ம எதெல்லாம் கழிக்கிறோமோ நம்ம வீட்டுல இருந்து, அதுதான் அதனோட உணவாகவே இருக்கிறது. And according to Kevaladvaita philosophy, this is transcendental pastimes. I don't think so. கேவலாத்வைத்தமோட தத்துவப்படி இதுவுமே ஒரு லீலை அப்படின்னு சொல்றாங்க. இதுல எனக்கு உடன்பாடு இல்லை.
So the pastimes of the Lord cannot be dragged down to this filthy level. அதனால இங்க பகவானுடைய லீலைகள் அப்படின்னு நம்ம சொல்றப்போ இந்த இப்ப நம்ம சொன்ன இந்த எடுத்துக்காட்டுல இந்த பன்றியோட நிலைமை இத பகவானோட லீலைக்கு இணையாக ஒப்பிடக்கூடாது. Serial killer. இந்த தொடர் கொலைகள் செய்யற ஒரு கொலை குற்றவாளி. A perverted rapist. ஒரு பலாத்காரம் செய்யக்கூடிய ஒரு ஆசாமி. This is not transcendental pastimes. இதெல்லாம் தெய்வீகமான லீலைகள் கிடையாது கண்டிப்பா. This is suffering. இதெல்லாம் மிகுந்த துன்பத்தை அளிக்கக்கூடிய செயல்கள். Srila Prabhupada says in conditional life the living entity actually remains like a captive and he's forced to undergo so much punishment because it's a prison actually. அவருடைய பொருளுரையில குறிப்பிடுறாரு இங்க உள்ள கட்டுண்ட ஆன்மாக்கள் ஜட இயற்கையின் ஆணைகளுக்கு ஏற்ப செயல்படணும். அது என்ன ஆகுது, அந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் ஜட இயற்கையின் கைகளில ஒரு கைதியாக இருக்கிறது. And whatever the material energy dictates, they have to do it. The conditioned souls are forced to do whatever the material energy dictates. இந்த ஜட இயற்கை என்ன செயல்களை செய்யுமாறு இந்த ஆத்மாக்களை நிர்பந்தப்படுத்துகிறதோ அந்த செயல்கள் எல்லாம் இந்த ஆத்மா செஞ்சுதான் ஆகணும். If you're a Uyghur Muslim in Xinjiang, you have no responsibility, you have no choice of doing anything. You have to eat whatever the CCP forces down your throat, period. இந்த ஒரு சீக்காகவோ இஸ்லாமியராகவோ அந்த மதத்தை சேர்ந்தவர்களாகவோ இருந்தால் அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இந்த ஜட இயற்கை உங்களை என்னெல்லாம் சாப்பிட நிர்பந்தப்படுத்துகிறதோ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். And Shankaracharya would have it that this is a transcendental pastime. சங்கராச்சாரியர் அவரோட தத்துவத்தில் அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாமே லீலைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. Now, Srila Prabhupada here says that the living entity is only witnessing all these things. ஸ்ரீல பிரபுபாதர் அவரு இங்க என்ன சொல்றாரு இந்த பதத்துல, இந்த ஆன்மாவானது இந்த செயல்களுக்கெல்லாம் ஒரு சாட்சியாக மட்டுமே இருக்கிறது. But we're not just witnessing, we're also forced to react. ஆனால் இங்க உண்மை என்னன்னா வெறும் சாட்சியாக மட்டும் இல்லையே எங்க ஆன்மா, நம்ம இந்த செயல்களை பலவந்தமா செய்ய நம்ம வற்புறுத்தப்படுகிறோம். What forces us to act in this material world? Why? This is Arjuna's question in the beginning of Bhagavad Gita. What's forcing me to do these things? பகவத்கீதையில அர்ஜுனர் இந்த கேள்வி எழுப்புறாரு, என்னன்னா யார் இங்க இருக்கிற கட்டுண்ட ஆன்மாக்களை செயல்பட வற்புறுத்துறாங்க, அந்த வற்புறுத்தும் சக்தி எது அப்படின்னு அர்ஜுனர் கேள்வி எழுப்புறாரு. Here Srila Prabhupada in his purport, near the conclusion of this purport, he answers this question. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையோட முடிவுல அந்த கேள்விக்கான ஒரு விடையை இங்க தராரு. I think near the end of the first paragraph. இது இந்த முதல் பத்தியில, இந்த பொருளுரையில முதல் பத்தியிலோட கடைசியில அந்த பதில் இருக்கு. We are forced to respond to the prompting of the material nature as a result of our offense in our eternal relationship to Krishna. என்னன்னா நம்ம இந்த பகவான் கிருஷ்ணரோட உள்ள அந்த நித்தியமான ஒரு உறவுனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஜட இயற்கை நம்ம மேல என்ன விஷயங்கள் எல்லாம் திணிக்குதோ அதற்கு ஒரு பதில் நம்ம கொடுத்தே ஆகணும். அதனோட பாதிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளவே ஆக வேண்டும். ஏன்னா நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள நித்தியமான ஒரு தொடர்பால். If we turn away from devotional service and become offensive, then we're forced to respond to the enforcements of material nature, and all we can do is cry and watch it happen. நம்ம பக்தி தொண்டு செயல்களை செய்யாம அதுல இருந்து விலகி இருந்தால் இந்த ஜட இயற்கை நம் மீது என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்ய வற்புறுத்துகிறதோ
அதை நாம செஞ்சுதான் ஆகணும். அதை செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. நாம அதனோட துன்பத்தை நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். Therefore, Prabhupada next quotes from Bhagavad Gita, chapter 7, text 14. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில அடுத்து பகவத்கீதை அத்தியாயம் 14 வந்து மேற்கோள் காட்டுகிறார். Daivi hyesha gunamayi mama maya duratyaya. It is insurmountable, this material nature. இந்த ஜட இயற்கையானது அது வந்து என்ன, அது வந்து அதை தாண்ட இயலாதது. அது Syadetat parantu mamevaye prapadyante mayametam tarantije. But if a living entity simply understands that his constitution is to serve Krishna and tries to do that, however conditioned he may be, then Maya is immediately taken away by Krishna's divine grace. ஆனால் இந்த கட்டுண்ட ஆத்மாவானது தனது சுரூப நிலையை புரிந்து கொண்டு அந்த சுரூப நிலையின்படி பகவானிடம் சரணடைய முன்வந்தால் அந்த ஆன்மாவுடைய நிலை என்னவா இருந்தாலும் மாயையோட பிடியிலிருந்து உடனடியாக அது விடுவிக்கப்படுகிறது பகவானோட கருணையால். Bhaktivinoda Thakur has very simply just restated this in a very poetic Bengali language. பக்திவினோத தாக்கூரர் அவரு இதே கருத்தை ஒரு வங்காளத்துல ஒரு அழகாக அவரு குறிப்பிடுறாரு. Jeev Krishna Das e Bishash kore to ar dukho nai Radha Krishna bol bol borare shobai. Means everybody should chant Hare Krishna. அவரு பக்திவினோத தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் வந்து ஹரே கிருஷ்ணாவ நாமத்தை ஜபிக்கணும் அப்படின்றார். If you just believe that you are the eternal servant of Krishna, then all your miseries are finished. No more. இப்போ வந்து ஒரு 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 ஆன்மா நித்தியமாக நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்றத வந்து உணர்தோ, அந்த உணரும் தருணத்திலேயே எல்லா துன்பங்களிலிருந்தும் அந்த ஆன்மா விடுவிக்கப்படுகிறது. We have our eternal constitution, and what is that? Satchit Ananda Vigraha, just like Krishna. நம்மளோட நித்தியமான சொரூப நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? சச்சித் ஆனந்தம், கிருஷ்ணரை போலவே. But Prabhupada says the condition is a tremendous understatement here, the condition that Prabhupada presents at the end of the purport. ஆனால் இந்த ஜட உலக இயற்கையின் ஒரு இருப்பு என்பது அப்படின்றது வந்து மிகவும் ஒரு கடினமானது. அது அதை பற்றி அவர் வந்து அந்த பொருளுரையோட முடிவில் அதை குறிப்பிடுறாரு. One has to be serious to cure this condition of material existence and transfer himself to Krishna consciousness, for thus his long suffering may be mitigated without difficulty. அவர் என்ன குறிப்பிடுறாரு இந்த பொருளுரையில் அப்படின்னா, எல்லா ஆன்மாக்களும் ஜீவன்களும் தன்னுடைய ஜட இருப்பிலிருந்து விடுபடணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமான ஒரு முனைப்போட இருக்கணும். தன்னை கிருஷ்ண உணர்வுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற முனைப்பு வந்து தீவிரமா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆன்மாவுடைய துன்பங்களிலிருந்து உடனடியாக விடுதலை கிடைக்கிறது. It's a tremendous understatement. இது வந்து ஒரு ரொம்ப எளிமையா ரொம்ப வந்து குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு வாக்கியம் இது. We don't even know what it means to be serious about this. We can't even imagine what it means to be serious about this. ஏன்னா இங்க வந்து அவர் சொல்ற மாதிரி தீவிரமா அப்படி இருக்கணும்ன்றது வந்து அது என்ன, அந்த தீவிரம்னா என்னன்னு நம்மளுக்கு வந்து உண்மையிலே ஒரு கருத்து இல்லை, அது புரிதல் கிடையாது நம்ம கிட்ட. Every day, all day long, every single one of us makes choices. ஒரு நாளும் ஒரு க்ஷணமும் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு வாய்ப்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கோம். And we sometimes make choices that we know we should not be doing. சில சமயங்கள் நாம தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பானது நமக்கு தெரியும், அந்த ஒரு வாய்ப்பை நாம எடுக்கக்கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்றது தெரியும். Jan bhuj se, as they say in Hindi, deliberate, knowingly, we do things that we know they're bad. சில சமயம் நாம என்ன பண்றோம், தெரிந்தே சில தவறுகளை வந்து செய்யறோம். அந்த தவறு வந்து இது செய்யறது வந்து தவறு அப்படின்னு தெரிந்தே செய்யறோம்.
Who can honestly say that my every decision is based on the priority of going back to Godhead? Who can say this? இது வந்து யார் வந்து சொல்ல முடியும்? நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வந்து கடவுளுடன் திரும்பி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் ஒரு தீர்மானமும் எடுக்கிறேன் அப்படின்னு யாரு இங்க சொல்ல முடியும்? But whether it's circumstantial or whether it's constitutional and deliberate, we all make choices that we know are non-devotional choices. ஆனால் இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது சூழ்நிலைகளால் உந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட ஒரு சொரூப நிலையா இருக்கட்டும், இல்லைன்னா தெரிந்தே தவறுகள் செய்யறதா இருக்கட்டும், தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்றோம், பக்திக்கு அனுகூலம் இல்லாத ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். As long as we continue to maintain that standard, our suffering will not be completely eradicated. It will go on. Our suffering will also go on. இந்த மாதிரி ஒரு நிலையை நாம தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எப்படி வந்து துன்பங்கிறது இல்லாம இருக்கும். அப்போ தொடர்ந்து நம்ம துன்பப்படக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம வந்து நம்மள வச்சுக்கிறோம். In his penultimate sentence, Srila Prabhupada here says, in summary, the suffering of the conditioned soul is due to his attachment to material nature. அதனால முடிவாக கடைசியான ஒரு கருத்து ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட பொருளிலே தரார். என்னன்னா, இந்த ஆத்மாவானது இந்த ஜட இயற்கையின் மீது உள்ள பற்றுனாலதான் அந்த ஆன்மாவிற்கு எல்லா வித துன்பங்களும் வருது அப்படின்றது. Attachment. How many ways do we say attachment? இப்ப அந்த பற்று அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வகையில இவ்வளவு விதமாக நம்ம அந்த பற்று பத்தி பேசியிருக்கோம். Raga, anuraga, asakti, these are all different words for attachment. ராக, அனுராக, ஆசக்தி இதெல்லாமே வந்து அந்த பற்று அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அந்த பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். Prabhupada finishes by saying this attachment should be transferred from matter to Krishna. அதனால கடைசியாக முடிவாக ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இந்த பற்று வந்து நம்ம ஜட இயற்கையிலிருந்து கிருஷ்ணரின் மீது திருப்ப வேண்டும். Narad Muni tells us very practical formula. How can we do this? இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தெளிவா சொல்றதில்ல. இத ஆனா நடைமுறைப்படுத்துறது எப்படி? Sarvopadhi vinirmuktam tatparatvena nirmalam rishikena hrishikesha sevanam bhakti ruchyate. Bhakti or devotional service means to take your senses and engage them in service of the person who owns and controls them. பக்தி அப்படின்றதுக்கான ஒரு பொருள் என்னன்னா, நம்மளோட புலன்கள் அனைத்தையும் எடுத்து அதை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். The first thing that happens is called kleshagni. All your sufferings are destroyed. அப்படி நம்ம செய்யும்போது முதல் விஷயம் என்ன நடக்கும்னா, கிளேஷாக்னி, நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகிறது. How are they destroyed? எப்படி அது வந்து விலக்கப்படுது, அழிக்கப்படுது? Sarvopadhi vinirmuktam, because your attachment, your false designations, you become freed from those. சர்வோபாதி வினிர்முக்தம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பொய்யான அந்த ஒரு அடையாளத்திலிருந்து நாம நம்மள விடுவிச்சுக்கிறோம். You let go of the karma. நம்ம கர்மவின் பந்தத்திலிருந்து விடுவிச்சுக்கிறோம். Or in our analogy that we gave earlier, the person is trying to hug a tree, and when the tree gets cut down, he gets cut down along with it. So in the same way, we're attached to our karma. And as soon as our karma is destroyed, then we become destroyed as well. We feel. முன்னாடி வகுப்புல நம்ம அந்த முன்னாடி கொடுத்த விளக்கத்துல பார்த்தோம், அந்த சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் அந்த மரத்தின் மீது பற்று கொண்டு அந்த மரத்தை காப்பாத்துறதுக்காக போராடுறாரு. ஆனால் அவரோட போராட்டம் வெற்றி பெறாம அந்த மரத்தை அவரு யாரு வந்து வெட்டுறாங்களோ அப்போ அவர் என்ன ஆகுறாரு, அதனால மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகிறாரு. அதே போல நம்ம கர்மத்தோட எந்த அளவுக்கு நம்ம பற்றுதல் வளர்த்திருக்கோமோ அந்த கர்மவோட விளைவுனால அந்த அளவுக்கு நம்ம துன்பப்படுவோம்.
So by engaging your senses in the service of Hrishikesh, the first thing that happens is that you're liberated. You're freed from all that false designation that pushes you around. அதனால எப்போ நம்மளோட புலன்கள் அனைத்தையும் பகவான் ரிஷிகேஷரோட சேவையில நம்ம ஈடுபடுத்துறோமோ அப்போ உடனடியா என்ன ஆகுது, நம்ம எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறோம். ஏனென்றால் பொய்யான அடையாளங்களிலிருந்து நாம நம்மள விடுவிச்சுக்கிறோம். And with all that out of the way, then you're free. Then what happens next? Tat parat vena nirmalam. You become revealed in your own glory to be as transcendental as the Lord is. அப்போ இந்த மாதிரி பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து நம்ம விடுதலை அடைகிறோம் அப்படின்னா என்ன ஆகுது, உடனே நம்மளோட தெய்வீக நிலை வெளிப்படுது. தெய்வீக நிலையானது என்னது? கிருஷ்ணரை போன்றே நம்மளோட சொரூப நிலை அப்படின்றது வெளிப்படுத்தப்படுகிறது. It doesn't mean that we are the Lord, but it means we're just like Him in substance. We're spiritual, Satchit Ananda Vigraha, just like Him. அதனால அங்க என்ன ஆகுது, நம்ம பகவானாவே ஆயிடுறது இல்ல, நம்ம கடவுளா ஆகிறது இல்ல, ஆனால் பகவானோட ஒத்த நிலையை அடைகிறோம். பகவானுடைய அம்சங்கள் அப்படின்றது அந்த நிலை drops out. These two things happen. This is how we become, our attachment is transferred to Krishna naturally, effortlessly, when we become freed from our false designations and when we become situated in our spiritual constitution. That happens by engaging our senses in devotional service. அப்போ இந்த நம்ம எப்போ நம்மளோட பற்று இந்த ஜடத்துல இருந்து எடுத்து கிருஷ்ணரோட மீது பற்று கொண்டு வைக்கிறோமோ உடனடியாக என்ன ஆகுது, நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. ஏனென்றால் நம்மளோட புலன்கள் அனைத்தையும் நாம் பகவானின் சேவையில் ஈடுபடுத்துகிறோம். So this is a wonderful verse that should be committed to memory. Sarvopadi vinirmuktam tatparat vena nirmalam hrishikena hrishikesha sevanam bhakti ruchate. அதனால இந்த ஸ்லோகம் நம்ம கேட்டோம் இல்லையா, சாரி பிரபு, சர்வோபாதி விநிர்முக்தம், சர்வோபாதி விநிர்முக்த அப்படின்ற ஸ்லோகம் அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதெல்லாம் நம்ம அதை மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு ஸ்லோகம் அது. The verse is spoken by Narad. It's in Narad Pancharatra originally. இந்த ஸ்லோகம் நாரத பஞ்சராத்திரம் அதுல வருது. And it's quoted by Rupa Goswami in his Bhakti Rasamrita Sindhu 1.1.12. இந்த ஸ்லோகம் மூலம், இந்த ஸ்லோகத்தோட மூலம் நாரத பஞ்சராத்திரம்ல இருக்கு. அதை ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அவர்கள் பக்தி ரசாமிரத சிந்துவில் 1:1:12 அதுல மேற்கோள் காட்டுறாரு. It's also quoted by Krishnadas Kaviraj in Chaitanya Charitamrita Madhya-lila chapter 19 text 170. கிருஷ்ணராஜ் கோஸ்வாமி அவர்களாலும் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் 19:170 அத்தியாயத்திலும் மேற்கோள் காட்டப்படுகிறது. Whenever we see a verse so widely quoted like this, then we understand, and it's quoted innumerable times throughout Srila Prabhupada's books. இந்த ஒரு பதம் மிகவும் முக்கியமான பதம் ஆதலால் இது பல இடங்களில இது மேற்கோள் காட்டப்படுகிறது. ஸ்ரீல பிரபுபாதா அவர்களும் அவருடைய பொருளுரையில நிறைய இடங்கள்ல இதை மேற்கோள் காட்டுறாரு. This is how we understand what is an important verse, by reading it again and again and again from so many authorities. எப்படி நம்ம ஒரு முக்கியமான பதம் அப்படின்றத நம்ம உணர்றோம் அப்படின்னா, பல ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல எதை மேற்கோள் காட்டுறாங்களோ அதெல்லாம் முக்கியமான பதங்கள். So I'm just going to finish now with, quickly I'll go over what Vishwanath Chakravarti Thakur has written. There's no commentary on this verse from Jiva Goswami, but Vishwanath Chakravarti Pad very much reiterates the same points that are raised by Sridhar Swami. He says, our conception of being the doer, when we're actually not the doer, since we're only a witness, that conception itself is the basis of our bondage. சக்கரவர்த்தி தக்குரார் அவர்கள் இந்த விளக்குரையை தந்திருக்காரு. அதுவும் ஸ்ரீதர் சுவாமிகளோட விளக்குரைய ஒத்தே இருக்கிறது. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க இருக்கிற நம்ம எல்லோரும் உண்மையிலே செயல்களை பண்ணக்கூடிய கர்த்தாக்கள் அல்ல, ஆனா நாம தான் செய்யறோம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கருத்து அடையாளத்தை வச்சிருக்கோம் இல்லையா, புரிதல்.
அந்த புரிதல் தான் நம்மளோட பிரச்சனை அப்படின்னு அவர் விளக்குறாரு. Every businessman in India keeps 3 sets of books. இந்தியாவில் இருக்கிற தொழில் நபர்கள் எல்லாரும் ஒரு 3 வகையான ஒரு புத்தகங்களை வச்சிருக்காங்க. There's one is the real set of books, what the real records are. வகையான புத்தகங்கள் என்னன்னா உண்மை விஷயங்கள் இருக்கக்கூடிய புத்தகங்கள், உண்மையான புத்தகங்கள். Another one is to show the tax man. Show the tax, prabhu. If another one is meant for the tax man, you're reporting your taxes. இன்னொரு வகையான புத்தகங்கள் என்னன்னா வரி கணக்கிடுறாங்க இல்லையா, வரி செலுத்துறது அதன் சம்பந்தமாக உள்ள புத்தகங்கள். In this way, people keep multiple sets of books. Modi is trying to digitize the economy for that reason. இது மாதிரி பல பேர் பல வகையான புத்தகங்களை வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் மோடி என்ன பண்றாரு அப்படின்னா அத ஒரு இந்த கணினியில அதெல்லாம் மாத்தலாமா அப்படின்னு முயற்சி பண்றாரு. So if somebody is arrested or if somebody gets in trouble with the government, then he can say, well, the government came down on me because my books are not in order. அதனால இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி தொழில் நபர்கள் அவங்க யாராவது தவறு செஞ்சு கைது செய்யப்படுவார்களே ஆனால் அரசனால அவங்க உடனே என்ன சொல்லிடுறாங்க, என்னோட புத்தகத்துல ஒரு சில தவறுகள் இருக்கிறது, அந்த தவறுனால என்னையே தவறான ஆளா நினைச்சுக்கிட்டு என்ன கைது செஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. He says the government is on my case. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசு என்ன நோக்கம் குறிவைத்து இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. He doesn't mean the district tax collector. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கிற வரிய வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி அவரு என்ன பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றது இல்ல. He doesn't mean Narendra Modi, certainly not. மேலும் அந்த மாதிரி நடக்கிறப்போ நரேந்திர மோடி அவர்கள் தான் இதை செய்யறாங்கன்னு சொல்றது கிடையாது. He's talking about the peon that was sent by the district tax collector's office to get on his case. அவரு யார சொல்றாரு அப்படின்னா, அந்த வரி வாங்கக்கூடிய அந்த அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய ஆட்கள் அவரை கேள்வி கேட்கக்கூடிய, அவரை ஒரு இந்த மாதிரி ஒரு கைது செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த அலுவலகத்திலிருந்து வர ஆட்களை சொல்றாரு. But he says this is the government, even though he's just a small peon in the office of the tax collector. அங்கிருந்து அந்த அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அலுவலர், அவர் ரொம்ப கீழ்நிலையில இருக்கிற ஒரு அலுவலரா கூட இருக்கலாம், ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, அரசு என்ன இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. In the same way, because we are associated with the Lord eternally, and because we have the same essential nature as the Lord, we are sometimes called Isha in the Shastras as well, or Atma. அதனால இந்த காட்டுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, நித்தியமாக நாம் பகவானுடன் உறவு கொண்டிருப்பதனால், நித்தியமாக நம்மளுக்கு பகவானிடம் உறவு இருக்கிறதுனால சில இடங்கள்ல இந்த ஜீவாத்மாக்களும் ஈஷ சுதந்திரமான அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு அர்த்தத்துல குறிப்பிடப்படுகிறார்கள். So although we're the energy of the Lord, still we create bondage by becoming attached to these non-devotional activities that we have. அதனால நம்ம நித்தியமாக பகவானுடன் உறவு கொண்டிருந்தாலும் கூட நாம் பக்தி அல்லாத ஒரு விஷயங்கள்ல கொண்ட பற்றுனால என்ன ஆகுது, நம்ம இந்த ஜட உலகத்துல இந்த இயற்கையோட கட்டுப்பாட்டுல இந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். Although this Atma is by nature detached, still he undergoes samsriti. This is the point. இதுல கருத்து என்னன்னா, ஆத்மாவானது தனது சொரூப நிலையில் சுதந்திரமானவனாக இருந்தாலும் இப்போ சொன்ன விஷயங்களினால என்ன ஆகுது, ஜட ஈக்கரோட கட்டுப்பாட்டுகள்ல வருது. Nivritatmanaha sukha sarupasyapi sansritir janma mrityu pravaha. Same words as Sridhar Swami. Although we have the sarup of happiness, we still have to undergo birth and death. அதனால சில விஸ்வநாத சக்கரவர்த்தி அவர்களும் இதே ஒரு கருத்தை தான் அவர் சொல்றாரு. என்னன்னா, சுரூப நிலையில் ஆனந்தமயமான ஒரு நபராக ஆன்மா இருந்தாலும் இந்த பற்றுனால, ஜட இயற்கையோட பற்றுனால இந்த கட்டுப்பாட்டில் தொடர்ந்து துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையில தள்ளப்படுகிறோம்.
This way, material consciousness is the cause of one's conditional life in which conditions are enforced upon the living entity by the material energy. You can just read the translation again in Tamil if you have it. Yes, bro. அதனால ஜட உணர்வு தான் இருக்கிற நிலைமைக்கு காரணம். அதனால உலகியலை பற்றிய உணர்வு நிலையே, உலகியலை பற்றி இந்த ஜடம், அந்த உணர்வு நிலையே ஒருவரின் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வுக்கு காரணமாகும். அதில் மண்ணுலக சக்தியால் வாழும் உயிரினத்தின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. Okay, so we'll stop here, but if anybody has any questions or any comments, we can discuss for a few minutes. வகுப்ப யாருக்காவது கேள்வி கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். Yes, ma'am. Hare Krishna Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. Here we see that the material consciousness is the cause of our suffering, but I was wondering if when we take to Krishna consciousness, is that also predetermined? It almost seems that way. Now we are tossed around in the material world by our karma, the results of our karma, and it almost seems like it's predetermined when we would actually take to this process. Is that good true? Question. இன்னைக்கு மகஜோட கேள்வி என்னன்னா, இங்க இந்த பதத்துல என்ன கருத்து பார்க்கிறோம் அப்படின்னா, ஜட உணர்வு நிலைதான் நாம படும் துன்பங்களுக்கு அனைத்துக்குமான காரணமாக இருக்கிறது. அதனால இப்ப இந்த ஆன்மா இங்க இருக்கிற துன்பத்தை அனுபவித்து கிருஷ்ண பக்திக்கு உள்ள வரும்போது அந்த கிருஷ்ண பக்தி அந்த ஆன்மா எடுப்பது என்பது அதுவுமே முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டதா? இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படிதான் தோணுது. The answer to this question depends on the depth the depth of our assimilation of the process of Krishna consciousness. Sorry, Prabhu. It depends on how deeply we embrace the process of Krishna consciousness, in fact. இந்த கேள்விக்கான விடை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தியை எவ்வளவு ஆழமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான் இந்த கேள்விக்கான பதில நம்ம புரிஞ்சிக்க முடியும். People who take to Krishna consciousness invariably begin at the Chaya Bhakti level or the Bhakti Abhas level. That is, I want to say entry level Krishna consciousness means, it's going to be mundane to a large degree. அதனால பெரும்பாலான பக்தர்கள் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சாதாரணமாகத்தான் இந்த கிருஷ்ண பக்தியை தொடங்குவோம், அந்த நிலையில தான் ஆரம்பிக்கிறோம். And to the effect that it is infused with karma like that, to that degree, it will be determined or directed or impelled, I mean to say, by karma, because that's the prominent attachment in attaching itself to our soul, or that our soul is embracing. அதனால அந்த மாதிரி கிருஷ்ண பக்திய ஒரு சாதாரண ஒரு பயிற்சியா ஆரம்பிக்க கூடிய நிலையில வரும் ஆன்மாக்கள் அவங்க எந்த அளவுக்கு கர்மாவினால பந்தப்பட்டிருக்காங்களோ அதனோட தாக்கமும் அந்த கிருஷ்ண பக்தியில இருக்கும். We call it prakrita bhakti, material devotion. இத இன்னொரு வகையில சொல்லணும்னா பிராகிருத பக்தி அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஜடமாக இந்த ஆன்மீகமாக இல்லாமல் ஒரு ஜட பயிற்சியாக இந்த கிருஷ்ண பக்தியை செய்வது. And Srila Vishwanath Chakravarti Thakur has divided I believe it's in chapter 7 and onwards in his Bhagavad Gita commentary. He's divided different classes of devotees depending on the admixture of karma or gyan that they bring with them into the process. விஸ்வநாத் சக்கரவர்த்தி அவர்கள் அவரோட பகவத்கீதையோட விளக்க உரையில் 7வது அத்தியாயத்திலிருந்து தொடங்கி அவர் பல்வேறு வகையான பக்தர்களை பற்றி விளக்கி வருகிறார். அந்த பல்வேறு வகைகள்ல ஒரு வகையிலையும் ஒரு குறிப்பிட்ட கர்ம ஞான அதனோட ஒரு தாக்கம் அளவு இருக்கிறத அவர் குறிப்பிடுறாரு. So someone may be, the Shastra gives a very liberal definition of bhakti, that anybody who chants Krishna's name is a devotee.
சாஸ்திரத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணரோட நாமத்தை ஜபிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பக்தர்கள் அப்படின்னு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விளக்கத்தை தருது. Even a pigeon who wanders into the temple somehow and stays there, that is considered to be a Vaikuntha resident. You can't deny that it is Vaikuntha and he lives there, so he's a Vaikuntha resident. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு புறா வந்து எதேச்சையாக ஒரு கோயிலுக்குள்ள பறந்து வந்து அங்க சிறிது நேரம் அமர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, அந்த புறாவும் வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா அதுவும் வைகுந்தத்தில் தான் இருக்குது. There are different qualities of commitment, there are different levels of commitment, and there are different definitions of what it means to be a devotee. ஆனால் இதுல என்னன்னா, நம்ம எவ்வளவு உறுதியா இருக்கிறோம் கிருஷ்ண பக்தி அப்படின்றதுல, அந்த உறுதியில வந்து பல்வேறு வகையான தரங்கள் இருக்கிறது, பல்வேறு வகையான நிலைகள் இருக்கிறது. அதை பொறுத்துதான் நம்ம என்ன நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். So many times we say that those who simply chant or once in a while they visit the temple but have no real strong commitment, they're not really devotees. We say like that also. ஆனால் அதே நேரத்தில் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, எப்பயாவது இந்த பகவானோட நாமத்தை ஜபிக்கிறவங்க, ஏதோ எப்பாவது ஒரு முறை கோயிலுக்கு வரவங்க, அவங்க வந்து பக்தர் அல்ல அப்படின்றதையும் நம்ம அதே நேரத்துல சொல்றோம். And better than them are those who maintain their material lives and also their material attachments, but they try to dedicate them as much as they can to Krishna. That's the karma mishra bhakta or karma yogi. ஆனால் இவர்களை விட தனது ஜட உலக வாழ்க்கையின் மீது அந்த பற்றுதல், அந்த ஜட இருப்பின் மீது பற்றுதல் கொண்டு, அதே நேரத்துல என்னால என்ன சாதகம் செய்ய முடியுமோ, கிருஷ்ணனோட பக்தி தொண்டு செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அது இது இந்த முதல்ல சொன்ன நிலையை விட கொஞ்சம் உயர்ந்தவர்கள். இவங்க வந்து கர்ம மிஸ்ர பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். The general process for such persons, if they have deliberately maintained those material attachments throughout their entire lives, when they die they will be reciprocated by Krishna for sure, but they will not go back to Godhead. They'll go to the heavenly planets and enjoy there, because that's what they really want. இந்த மாதிரி கர்மாவினோட ஆதிக்கத்துல உள்ள பக்தர்கள், ஜட உலக வாழ்க்கையில பற்று கொண்ட பக்தர்கள் என்ன ஆகுது, பொதுவான வழிமுறை என்ன ஆகுதுன்னா, அவங்க உடலை விடறப்போ பகவானிடம் திரும்பி செல்வதில்லை, பெரும்பாலும் மேலுலக கோள்களுக்கு ஏற்றம் பெறுகிறார்கள். And they may be happy there for a while. அந்த மாதிரி சொர்க்கலோகத்துக்கு ஏற்றம் பெறும்போது அவங்க மகிழ்ச்சியா கூட இருக்கலாம் கொஞ்ச நாள் அங்க. Hopefully when they come back, then they will resume Krishna consciousness as human beings in some way. அந்த ஒரு சுகத்தை அனுபவித்து திரும்ப அவங்க பூலோகத்துக்கு வரும்போது கிருஷ்ண பக்தர்களா ஒரு மனித ஒரு உடலிலிருந்து தொடங்கி தொடருவார்கள் என்று நம்புகிறோம். Higher than those are the Jnana Mishra Bhaktas. They have a different attachment. They see through the sham of material life. They're not really interested. Instead, they're cultivating Jnana. They're looking for realization. They like to identify themselves as spirit, and they understand the nature of spirit. Those persons go to either the Brahmajyoti or they go to the very, very highest planets such as Tapaloka, Satyaloka, etc., where the Munis and the Rishis live. இந்த கர்ம மிஸ்ர பக்தர்களை விட அதுக்கு மேல ஒரு படி உயர்ந்த பக்தர்கள் யாருன்னா இந்த ஞான மிஸ்ர பக்தர்கள் சொல்லலாம். ஏன்னா அவங்க இந்த ஜட உலக வாழ்க்கையை முழுவதுமாக பார்த்தவர்கள், இங்க மொத்தம் துன்பம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், தான் ஒரு ஜடப்பொருள் அல்ல, தான் ஒரு ஆத்மா அப்படின்றதையும் முழுமையாக உணர்ந்தவர்கள். அதனால அவங்க என்ன ஆகுறாங்க, ஒரு வாய்ப்பா வந்து பிரம்மஜோதியில போய் ஐக்கியமாகலாம், அப்படி இல்லைன்னா உண்மையிலே மிக உயர்ந்த மேலுலகம் தபலோகம் அப்படின்ற லோகங்களுக்கு போய் அங்க இருக்கலாம். But if they're Kevaladvaitans, then they will just merge in the Brahmajyoti for some time again. It's not forever, and most likely they will fall down again because of the innate nature of the soul seeking after activity and variety. ஆனால் இந்த ஞான மிஸ்ர பக்தர்களே கேவலாத்வைத்தம் அந்த தத்துவத்தை பின்பற்றுவர்கள் பெரும்பாலும் என்ன ஆகுறாங்க, பிரம்மஜோதியில போய் சிறிது காலம் அந்த பிரம்மஜோதியில போய் ஐக்கியமா இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அவங்களால அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அங்கிருந்து என்ன ஆகுறாங்க, வீழ்ச்சி அடைகிறாங்க. ஏனென்றால் ஆன்மாவுடைய சுரூப நிலை என்ன,
செயல்களை செய்வதுதான் ஆன்மாவுடைய சுரூப நிலை. மேலும் பன்முகத்தன்மையும் ஆன்மாவிற்கு ஆன்மாவோட விருப்பமாதலால் அந்த நிலையிலிருந்து பிரம்மஜோதியிலிருந்து வீழ்ச்சி அடைகிறார்கள். We cannot really estimate the appeal of Brahmananda. நம்ம பிரம்மானந்தம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்மளால பொதுவா கணக்கிட முடியாது. Which is to say, we should not underestimate how strong that attraction can be. அது என்ன சொல்ல வர்றாருன்னா பிரபு, அந்த அந்த பிரம்மானந்தம் அப்படின்றது அந்த ஆனந்தத்தோட ஒரு பற்று, அதை குறைச்சி மதிப்பிட முடியாது நம்மளால. Because it is transcendental and it's beyond all material phenomena. ஏனென்றால் அதை நம்ம அந்த ஆனந்தத்தை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏனென்றால் அது ஜட உலக இன்பத்திற்கு முழுவதும் அப்பாற்பட்டது. For that reason, the attachment that it creates is much stronger than the attachment to anything else. அதனால என்ன ஆகுது, அதனோட ஒரு பாதிப்பு என்னன்னா, அந்த பிரம்மஜோதியில இருக்க பிரம்மானந்தத்தோட பற்று என்பது இந்த ஜட உலக ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆசையை விட ரொம்ப அதிகமான ஒரு பற்று. If we don't see this, it only proves that our adhikar is much less. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுக்கு உள்ள அந்த ஒரு அதிகாரம் அப்படின்றது உண்மையிலே குறைவுதான். We have adhikar for sinful activities. நம்மளோட அதிகாரம் என்னவா இருக்கு அப்படின்னா, பாவத்தை செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய நிலையில தான் நம்மளோட அதிகாரம் இருக்கு. What to speak of jnana? We don't even have adhikar for proper karma. Frankly speaking, it has to be admitted. ஞானத்தை சொல்வதற்கு என்ன இருக்கு, நம்ம ஒரு புண்ணிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு நிலையில கூட நம்ம இல்ல, உண்மையை சொல்லணும்னா. Thirdly, if by some great good fortune a person does have the blessings and the determination and the internal spiritual drive to push through vikarma first, to push through karma second, to push through jnana third, and to really aim at the lakshya of pure devotional service, as we've been describing, that person will go back to Godhead. இருந்தாலும் எந்த ஒரு நபருக்கு ஒரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ஆசீர்வாதத்தினால ஒரு உறுதி கொண்டிருந்து பக்தி துண்டின் மீது அவர் கவரப்படுவாரே ஆனால் அவர் என்ன ஆகிறாரு, அந்த 3 நிலைகளை கடந்து அவரு தூய பக்தி துண்டுக்கு அவரு முன்னேற்றம் பெறுகிறார். விகர்மா, கர்மா, ஞானா. However, that's very rare. As Krishna tells in chapter 7, text 19, Bahunam janmanam ante jnanavan mam prapadyate vasudeva sarvamiti samahatma kya sudurlabha. ஆனாலும் அவர் அதனாலதான் பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி இந்த 3 நிலைகளையும் கடந்து தூய பக்திக்கு வரக்கூடிய ஆத்மா, பகவானிடம் சரணடையும் ஆத்மா மிக மிக அரிதான ஒரு ஆத்மா. அதுதான் பகவத்கீதை அத்தியாயம் 7 19வது பதத்தில் பகவான் குறிப்பிடுகிறார். These things are all undeniable facts. They're very clearly stated in the Shastras, even in Bhagavad Gita alone. இதெல்லாமே மறுக்க முடியாத உண்மைகள், சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள உண்மை. But Srila Prabhupada generally gave us great encouragement only, and he also exclusively encouraged the aim of exclusive pure devotional service. ஆனாலும் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன நமக்கெல்லாம் கொடுத்திருக்காருன்னா, மிக உயர்ந்த ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, தூய பக்தி தொண்டை அடையக்கூடிய ஒரு ஊக்கத்தை நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. And why not? Because in fact we always have the ability to aim for that and to strive for that. And this process for everyone, no matter what your adhikar, it always depends on mercy. And mercy is not strained. ஆனாலும் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாராலையும் அவர்கள் நிலை என்னவாக இருந்தாலும் இந்த உலகத்துல அவங்களால இந்த ஒரு உயர்ந்த நோக்கம், தூய பக்தி தொண்டு என்கிற உயர்ந்த நோக்கத்தை அடையக்கூடிய ஒரு விருப்பம், அதுக்கு எடுக்கக்கூடிய ஸ்ரத்தை அப்படின்றது எல்லோராலையும் முடியக்கூடிய ஒன்று. ஏனென்றால் இந்த நோக்கம், இந்த முயற்சியானது கருணையின் அடிப்படையால் ஆனது.
At the end of the day, everyone is a mercy case. It doesn't matter whether you're a great jnani or a demigod or a sinner or whatever you may be. You're a mercy case. So if you're begging for mercy, beg with all of your heart. அதனால நம்ம பார்த்தோம்னா கடைசியாக இந்த பக்தி என்பது கருணையின் அடிப்படையால் ஆனது. நீங்க பெரிய ஒரு ஞானியா இருந்தாலும், ஒரு தேவராளா இருந்தாலும், ஒரு ஒரு ஜட உலக செயல்கள்ல பெரிய பற்று கொண்டு இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த கருணையை வேண்டி நிக்கிறப்போ நம்மளால என்ன ஆகுது, இந்த தூய பக்தி தொண்டை நோக்கி நம்மளால நம்மளோட ஆன்மீக வாழ்வை தொடர்ச்சியாக போக முடியும். Or Bhagavan ki kripa itni asima or ananta, his mercy is so limitless and unfettered, unconstrained, limitless, that he can do anything anytime. There's no predicting what he's going to do and when. பகவானுடைய கருணை என்பது அளவிட முடியாதது. அது இவ்வளவுதான் அளவுன்னு அது சொல்ல முடியாது. அது காரணமற்றது. எந்த கட்டுப்பாடுகளையும் அது கொண்டதல்ல. அதனால எப்ப என்ன நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. அவரோட கருணையின் அடிப்படையில யார் வேணாலும் எந்த நிலையில இருந்து வேணாலும் முன்னேறலாம். What is it about this verse from the 3rd canto that drives devotees wild with ecstasy? எந்த ஒரு விஷயம் இந்த 3வது ஸ்கந்தம் பாகவதத்தில் பக்தர்களை பெருத்த ஒரு ஆனந்தம் தந்து அவங்கள ஒரு ஊக்கப்படுத்துது? Aho bakiyam stanakala kutam jighangsaya payarapya sattvi lebhe gatim thatri uchitam tatonyam kamvadayalum sharanam vrajema. He says, where shall I find a more merciful person than Krishna? Putana came with poison on her breast only for the purpose of killing him, but he didn't take it like that. He takes that she's my mata. He drank the milk, he killed her, but he put her back to Godhead. A demon intending to kill him. So who are we? பகவானை விட கருணை யாருகிட்ட இவ்வளவு அதிகமா இருக்க முடியும்? ஏன்னா பூதகி தன்னை கொல்ல வந்திருந்தாலும் அந்த பூதகியிடமிருந்து அந்த பாலை அருந்தி அவர் என்ன பண்றாரு, அந்த அரக்கியை கொன்று பகவானிடம் அவருடைய உலோகத்துக்கு திருப்பி அழைத்து செல்றாரு. அப்படின்றப்போ நம்மெல்லாம் நம்மளை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? Shukadev Goswami was 16 years in the womb because he was liberated. He saw that this material life is not worth it. He wasn't willing to come out. சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் 16 வருடம் தன் அன்னையோட கர்ப்பத்திலேயே இருந்தாரு. ஏனென்றால் அவர் முக்தி அடைந்தவர். இந்த உலகத்துல துன்பமே அன்றி வேற எதுவும் இல்ல அப்படின்னு தெரிந்தவராதலால் அந்த கர்ப்பத்திலிருந்து அவர் வெளியே வரல. Or when he heard this verse, then he finally realized ye to vastu cheez hai. அவர் என்ன ஆகிறாரு, இந்த ஒரு ஸ்லோகத்தை அவர் கேட்ட பின்னாடி அவருக்கு பகவானோட கருணையில அந்த நம்பிக்கை வருது. Pundari Vidyanidhi, when he heard this verse, he went wild with ecstasy, meditating on the unlimited mercy of the Lord. It just drove him wild. He just went into as if an epileptic fit. அந்த வித்யாநிதி அப்படின்ற ஒரு பக்தரும் இந்த ஸ்லோகத்தை கேள்விப்பட்ட உடனே அவ்வளவு ஒரு பரவசத்துல பகவானுடைய கருணையின் மீது தன்னோட கவனத்தை செலுத்தி அவர் என்ன பண்றாரு, தியானம் பண்றாரு. I think it's at the end of his Shri Krishna Leelastava, Dashamacharita it's also called, Sanatana Goswami, that he describes the Lord's mercy. How wonderful the Lord's mercy is. You can study that. ஸ்ரீ கிருஷ்ண லீலாத்வம் சனாதன கோஸ்வாமி அவர்களுடையது. அதுல அந்த பகவானோட கருணையை பற்றி அவர் ரொம்ப விளக்கி விவரித்து ஒரு வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நீங்க படிக்கலாம். Anyway, this is our hope for all devotees. They're only hoping on the unconstrained, unpredictable, unlimited, unimaginable mercy of the Supreme Lord, and they get it. எனவே இது ஒன்றுதான் நம்மளோட நம்பிக்கை. என்னன்னா பகவானுடைய அளவிட முடியாத, கட்டுப்பாடுகள் இல்லாத, யூகிக்க முடியாத கருணை. அது மட்டும்தான் நம்மளோட ஒரே ஒரு நம்பிக்கை. ஆனா என்ன சொல்லணும்னா கண்டிப்பா அது பக்தர்களுக்கு கிடைக்குது அந்த கருணை. The famous Braj Bhajan by Surdas, he mentioned so many examples also. The Dukha Harana Deva.
Dinana dukkha harana deva santana hitakari ityadi. சூர்ஜித் அப்படின்னு ஒரு பக்தர் அந்த கீர்த்தனம் செய்யறவர் பிரஜல அவரோட பாடல்கள் நிறைய பாடல்கள்ல இந்த கருணையை பத்தி அவரு பாடுறாரு. He mentions Ajamil. What was his qualification? He totally blew it. He messed up his whole life. அவர் அதுல குறிப்பிட்டாரு அஜாமெல் அப்படின்றவர் அவர் என்ன பண்ணாரு, அவரோட தகுதி என்ன, மொத்த வாழ்க்கையுமே அவர் பாழ் செஞ்சாரு. Finished. Everybody gave up on him. எல்லோரும் அவர் என்ன பண்றாங்க, கை விட்டுறாங்க. And he wasn't even chanting for Lord Narayan. I mean, admittedly, he was not even that conscious, but he chanted the name. அதனால அவர் என்ன பண்ணாரு, பகவானோட நாமத்தை அவர் சொல்லலையே, அவரோட பகவானோட நாமத்தை குறிப்பிடும்படியாக அவர் அந்த நாமத்தை ஜபிக்கல. The point being that aisi kripa hoti hai. அதனால இந்த கருணை அப்படின்றது எல்லோருக்கும் ஏதோ ஒரு வழியில கிடைக்குது. And who else? Janila Gita Vyadha, the hunter, the prostitutes, or the Ganikasitari. Everybody can be delivered by your mercy, and we see examples so many times. அதனால இந்த அஜாமல் உதாரணம் அது ஒண்ணு, அது இல்லாம வேற என்னென்ன பாக்குறோம், வேடன் மற்றும் வேசி, இந்த மாதிரி பலதரப்பட்ட நிலையில இருக்கும் உங்களோட வாழ்க்கையை நம்ம பாக்குறோம். எல்லோருக்கும் கருணை என்பது கண்டிப்பா கிடைக்குது. So why not me? அதனால நமக்கு ஏன் அந்த கருணை கிடைக்காம போகும்? There's no reason. இதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லையே. It's causeless. அது காரணமற்றது இந்த கருணை. The devotees are completely invested in this only, exclusively. அதனாலதான் இந்த பக்தர்கள் தங்களோட மொத்த முயற்சி வாழ்க்கையுமே இதுல முதலீடு செஞ்சிருக்காங்க. Bhakta Vatsala Bhagavan, he's called. What is his Bhakta Vatsalya? He's just like a mother. When she hears the child who's crying the most, she cannot ignore that. She has to do something about it. She will never ignore that. பக்தவத்சல பகவான் அப்படின்னு பகவான் அழைக்கப்படுறார். அடைமொழியில அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வீரிட்டு அழக்கூடிய தன் குழந்தையை அந்த குழந்தையோட அம்மா உதாசீனம் படுத்தவே முடியாது. அது ஏதாவது அந்த கவனத்தை ஈர்த்துதான் ஆகும். அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு ஏதோ ஒண்ணு அந்த அன்னை செஞ்சுதான் செய்வாங்க. The inconceivable volume of the Lord's love for each and every one of us is such that he will focus his mercy also upon those who require it most. அதனால நம்ம கணக்கிட முடியாத, கற்பனை கெட்டாத பகவானுடைய அன்பு நமக்கு மேல உள்ள எல்லாருடைய அன்புனால அவர் என்ன பண்றாரு, நம்ம எல்லாருக்கும் அந்த கருணையை தராரு. அது மட்டும் இல்லாம யாருக்கு அவருடைய கவனம், அவருடைய அன்பு தேவைப்படுதோ அத கண்டிப்பா அவர் அதை தந்துதான் தீர்வார் அவர். And Prabhupada said, those devotees who have taken the most risk for Krishna, they're the ones who invite the Lord's greatest kindness and mercy and protection. பிரபுபாதர் அவர்கள் இது விஷயமாக குறிப்பிடுகிறார். என்னன்னா, யாரெல்லாம் கிருஷ்ண பக்திக்காக பெரிய பெரிய அபாயத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பகவானோட ஒரு சிறப்பு கவனம், சிறப்பு அன்பு என்பது கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது. So this is our hope. Asha Banta. எனவே இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. Okay. Thank you, Prabhuji. Anything else? That's it. If there are no other questions, then it's late now. We'll adjourn for the night and see you all next week, we hope. Inshallah. அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நம்ம நேரம் ஆயிடுச்சு. Okay. Hare Krishna. All glories to Srila Prabhupada. Thank you so much, Prabhu. All glories.